நிமிஷம் ஆவடிக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் இங்கே நடக்குது. ஸோ ஃப்ரீடம் இஸ் அவர் ரைட், ட்ரக் ஃப்ரீ ஆவடி இஸ் அவர் ஃபைட். ஸோ ட்ரக்ஸ்னால வந்து யூத் எல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஃபியூச்சரே வந்து யூத்தால தான் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து வந்து இந்த கண்ட்ரி பெட்டர் பிளேஸ் ஆக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ்க்காக வந்து நான் இந்த ரன் வந்து வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பி. நம்ம ஊரை வந்து பெருமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தோம். ஐ வாஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் கிட். இது ரொம்ப ஹாப்பி இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் டு நஸ்ரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுக்குறேன். ஹாப்பி. இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி நடத்தணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. இப்போ இருக்க அந்த ஜென்சி ஜென்ரேஷன் வந்து அதிகமான போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க, நவீனமான போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ இருக்க புது கவர்மெண்ட் வந்து ஒரு வீரியத்தோட தடுத்துட்டு இருக்காங்க. நியூ கவர்மெண்ட் நியூ ரூல்ஸ் எல்லாம் போட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளமா நீங்கள் எந்த வகையில் ஜென்சிக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க போதை விருப்பம்? இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்னால மட்டும்தான் இது எல்லாத்தையும் இது பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த கண்ட்ரியில ரொம்ப இது பண்றாங்களோ, இப்போ பாத்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்ல ஃபுட்பால் அந்த மாதிரி இதுல எல்லாருமே கலந்துப்பாங்க, ரொம்ப ஒரு மும்மரமா இருப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரில கிரிக்கெட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது அது எல்லாமே கம்மியாயிடும். அவங்கள பார்த்து நம்ம ஃப்ரீயா பாசமா வந்து வளர்க்குறோம். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லவங்கன்னு சொல்லி நம்ம வந்து சேர்க்கிறோம். ஆனா பேரண்ட்ஸ் ஷுட் ஹேவ் சம் குட் மெஷர்ஸ் அபவுட் எங்க போறாங்க எங்க வராங்கன்றது வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியணும். இப்போ இவ்வளோ டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருக்கு. ஜென்சிக்குலாம் வந்து எல்லாமே கிட்ஸ்க்குலாம் நிறைய கிடைச்சிருக்குன்றதுக்கு நம்ம அதையே வந்து அவங்களோட மானிட்டரிங்க்கு அப்புறம் அவங்களோட ஒரு வெல்பீயிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லை? ஒரு பேரண்ட்ஸோ எல்லாருமே வந்து அப்படி பண்ணலாம். மற்றபடி வந்து இப்போ என்னென்ன மெஷர்ஸ் இப்போ என்னென்ன மெஷர்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட்ல. ரொம்ப ஹாப்பி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்னஸ்ல வந்து நான் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். இட்ஸ் பிகாஸ் எவ்ரி பீப்புள் நான் பார்த்து வளர்ந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மற்றவங்க ஒருத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். இது வந்து ஒரு கண்ட்ரியை வந்து ரொம்பவே சப்ரஸ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம ஃபைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மேரத்தான் நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பசங்களை வந்து சேர்த்து வைக்கிறோம்னா அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல ரோல் பண்ணும் போது கேட்டா, ஆனா சினிமான்னும் போது அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுது. ஆனா சினிமால எல்லா ஹீரோக்களா இருக்கட்டும், இப்ப இருக்க சிஎம் கூட முன்னாடி ஹீரோவை நடிக்கும் போது புகையிலன்னு பாட்டு போட்டு அதை ரொம்ப முன்னெடுத்து போற மாதிரி இருக்கு இல்லையா? டைரக்டர்ஸும் இந்த ஒரு முக்கியமான பிரபலங்களா இருக்கவங்களும் அதுலயும் கொஞ்சம் இல்ல இதை அவாய்ட் பண்ணலாம். எம்ஜிஆர் காலத்துல அவர் குடிக்கிற மாதிரி காட்சியை வைக்க மாட்டாரு. ஆனா இப்ப இருக்க அந்த நடிகர் அப்படி ஒரு எத்திக்ஸ் இல்லாம நடிக்கிற மாதிரி. இது வந்து நம்ம எப்படின்னா உலக சினிமாவே வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஒரு கிரியேட்டிவிட்டி தானே. இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான். இட்ஸ் நாட் அ ரியல் திங். ஸோ இது கிரியேட்டிவிட்டிவா பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணா மாஸ் போல, இதெல்லாம் பண்ணா வந்து பயங்கரமான ஒரு படமா வரும் போலன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புறாங்க. ஸோ வேற மாதிரி நல்ல ஃபீல் குட் மூவிஸ்லாம் இருக்கு. பட் நம்மளோட பீப்புள் எப்படி ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் டாக்ஸிக்கா ஆகிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து நார்மலா ஒரு மூவி பார்த்தா என்னடா இருக்கு இதுல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃபைட் சீன் வச்சா கூட இதுலயே வந்து 4 பேர் சாவல அப்படின்ற மாதிரி தான் வந்து பாக்குறாங்க. நம்மளோட பீப்புள் வந்து கொஞ்சம் எல்லாருமே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவிஸ் வந்து சப்போர்ட் பண்ணா மேபி அப்கமிங் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி நல்லா வர நல்ல மூவிஸ். ஆக்டர்ஸுமே வந்து அந்த ட்ரக் யூஸ் பண்றது, ஸ்மோக்கிங் பண்றது, ட்ரிங்க்ஸ், ஒரு பார்ட்டி வைப் அந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ரோல் மாடலா இருக்காங்க. அவங்களே அதை இன்சைட் பண்றாங்க. அது ஆக்டர்ஸ் வந்து பண்ணும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி மெஷர்ஸ் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து இனஃப் பணம் இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அவங்க உடம்ப பார்த்துக்கும். அவங்க ஒரு எந்த ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டோ எந்த ஒரு சர்ஜரி இருந்தாலும் அவங்களால பண்ண முடியும். பட் அதை பார்த்துட்டு அந்த யூத்தால வந்து பண்ண முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. நிறைய பேர் வந்து நம்ம எல்லாருமே நம்ம ஹீரோஸ் நினச்சிட்டு தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த லைஃப்ன்றதே இல்லை. ஸோ நம்மளோட உயிர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து செகண்டரி ப்ராப்ளம்ஸ். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அது முதல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா இருக்கும். கடன் பிரச்சனையா இருக்கட்டும் சரி,
என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி ஹெல்த் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ நம்ம எதுவுமே ரிவர்ஸ் பண்ண முடியாதது டைம் அண்ட் ஹெல்த் தான். ஸோ இதை வந்து நம்ம அந்த அவேர்னஸ் கொண்டு வந்துட்டாலே போதும். லைக் அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது.